அப்படியே டிஎம்கே தான் வருவாங்க. திமுக டிஎம்கே தான். முக ஸ்டாலின் சாவரவரும் அவரு தான். யாருக்கு? என் கலைஞருக்கு. இந்த ஆட்சி இருந்தாக்கா எங்களுக்கு நல்லா சத்தியமா விரும்புறேன். அடுத்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியே டிஎம்கே தான் வருவாங்க. டிஎம்கேக்கு தான் உங்கள் வாக்கு. இந்த ஒன்று பண்ணின்னு வராங்கல்ல, பெண்களுக்காக பஸ் விசிட் போட்டுருக்காங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மற்றபடி தமிழ்நாடு அமைதியாக இருக்குது, மற்ற மாநிலம் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கு. இந்த ஆட்சி எப்படி இருக்குது? இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி திமுகவுடைய முக ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி? நான் 18 வயசுல ஓட்டு போட்டுக்கிறேன். ஓட்டு போடுறீங்க? யாருக்கு ஓட்டு போடுறீங்க? நான் பக்கா திமுகங்க. அதிகமாலாம் ஓட்டுலாம் கிடையாதுங்க. இதான் என் தெருவு, அது இருக்குது பாருங்க என் வீடு. அடுத்த வாட்டி வர சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? நான் சத்தியமான சாவரவரும் அவரு தான். யாருக்கு? என் கலைஞருக்கு. இப்போ நடந்துக்கூடிய தமிழ்நாடு அரசு முக ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அவங்க ஆட்சி நல்லா சிறப்பாக நல்லா தாங்க இருக்குது. அவங்க திட்டங்கள் எல்லாமே நல்லா தான் மக்களுக்கு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது சொன்னாலுமே ஒன்று இது பண்ணி தான் பண்றாங்க. சரி, அது எல்லா திட்டங்கள் எல்லாம் பயன்பெறதா இருக்கிறீங்களா? ஆமா, எல்லாமே இது பண்ணி தான் இருக்கு. சரிங்க. வர சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு டிஎம்கே தாங்க. இப்ப நடக்கக்கூடிய முக ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி எப்படி சிறப்பா இருக்கீங்களா? நல்லதா இருக்கு. பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெண்களுக்கு நல்ல ஒரு இதுவாக தான் இருக்கு, சேஃப் இருக்கு. அடுத்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026ல நீங்க யாருக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கீங்க? முக ஸ்டாலின் இந்த ஆட்சி எப்படி இருக்குமா? இந்த ஆட்சி பத்தி எந்த குறையும் இல்லையா? சரி, நல்லபடியா நடக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, எந்த குறையும் கிடையாது. அரசாங்கத்தால வழங்கப்பட்ட திட்டம் எல்லாம் உங்களுக்கு சேருதா? எனக்கு சேருது ஐயா. மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் வந்து சேரு. நாங்க என்ன நாங்க எதிர்பார்த்தது கொடுத்துக்கிறாரு. சரி, எந்த குறையும் கிடையாது. சரி. இந்த ஆட்சி இருந்தாக்கா எங்களுக்கு நல்லா. இப்ப நடக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி கவர்மெண்ட் எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கா? நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்களா? அதுதான் நான் இது மாதிரி சொன்னா இதா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்தது எங்களுக்கு கொஞ்சம் நல்லது தான். பெண்களுக்கு ஆமா, ஏதோ எங்களுக்கு மாசமான ஒரு தொகை கொடுக்கறாரு. அதை வச்சு நாங்க வந்து ஏதோ எங்களுக்கு மாசம் ஆனா ஆமா வாங்குறேன். அப்ப திமுக ஆட்சி சிறப்பா இருக்கு. வர சட்டமன்ற காசுனால நான் சொல்ல, அங்க ஸ்டாலின் ஐயா இருக்காரு, அங்கதான் ஆலூர்பேட்டில தான் நாங்க இருந்தோம். இப்ப வந்து இங்க வந்திருக்கிறேன். வர சட்டமன்ற தேர்தல்ல உங்களுடைய வாக்கு யாருக்கா இருக்கும்? திமுக தான். அது காசு கொடுக்குறாங்க, நான் அதை பண்ணலப்பா. எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குது. ஒரு லேடிஸ்க்குலாம் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆமா, ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ முக ஆட்சி பத்தி இப்போ தடவை ஜெயிச்சு வந்தா செய்வாங்க. இந்த மகளிர் உதவி தொகைன்னு சொல்லி அது மாசம் மாசம் வந்தாங்க, அது பேங்க் வந்துருக்கு. இந்த ஆட்சி தொடர்றதுக்கு நீங்க விரும்புறீங்க? சத்தியமா விரும்புறேன். ஆனா இவங்க செஞ்சது வந்து இனி மேல மேல செய்யணும், இன்னும் திருந்தி செய்யணும். இந்த ஆட்சி எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. ஆட்சி எப்படி இருக்கு? பெண்களுக்கு பஸ் இதுவா இருக்குது, போயிட்டு வர்றதுக்கு இதுவா இருக்கு. அந்த சுய உதவி குழு பண்றாங்க, அதுதான். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, போயிட்டு வரதுக்குலாம் இருக்குது. அடுத்த வாட்டி வர சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு போட போறோம்?